கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி நம்ம தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம் விசுவாசம் தான். பாருங்க, நீங்க போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணும், இல்லை ஆண்டவருக்காக இதை செய்யணும் அதை செய்யணும், இங்கேருந்து 10 மலை ஏறி வரணும், நிறைய கடலை தாண்டி வரணும், இப்படியெல்லாம் நீ காணிக்கை போடணும் அப்படின்னு உருளணும் அப்படின்லாம் எந்த காரியமே கிடையாது. ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கணும். முழு இருதயத்தோட முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரை தேடும்போது விசுவாசிக்கும் போதும் கர்த்தர் எங்கே செய்யப்படாத அதிசயம் உங்ககிட்ட செய்வாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஏன்னா விசுவாசிக்கிறவன் பதறான். நான் விசுவாசிக்கிறவர் இன்னாருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்னு ஆண்டவர் நம்புகிறேன். நீங்கள் விசுவாசத்தை தான் தேவனோட மகிமையை காண முடியும். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை, கிறிஸ்தவத்தின் அடிப்படை எங்கே இருக்குது அப்படின்னா விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தில் ஆபிரகாம் அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் உங்களுக்கு கூட அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.